சந்திரமோகன், சந்திரமோகன். என்ன சார்? அதோ போறார் பத்தியா? ஆமா. அவரை நான் கூட்டியார சொன்னேன்னு என் ரூமுக்கு கூட்டிட்டு வா. சரி சார். சார் 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 சார், உங்களை அவர் கூப்பிடுறாரு சார். யாரு? எங்க ஹோட்டல்ல பாண்டியங்கிறவர் தங்கி இருக்காரு சார். அவர் தான் சார் உங்களை கூப்பிடுறாரு. பாண்டியனா? யாரு பாண்டியன்? வாங்க சார். சந்திரமோகன், கம்மான் கம்மான். நீயா? சிதம்பரத்துல ஒன்னா படிக்கல, உன் கிளாஸ்மேட் பாண்டியன்டா. வாடா வா. உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுடா. எப்படி இருக்கிற? திருச்சி பக்கம் எதுக்காக வந்த? ஏதாவது தொழில் சம்பந்தமாவா? ஏடா கல்யாணம் அது இதுங்கிறாங்களே, ஏதாவது உனக்கு ஆயிடுச்சா? அப்பான்னு கூப்பிடுறதுக்கு பசங்களை தயார் பண்றியா? என்னடா அது பேசாம உட்காந்துட்டு இருக்கிற? நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கிறேன்? பேசப்பா. பாண்டியா, டேய், உனக்கு ஏற்பட்ட சூழ்நிலையை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு அனுதாபமா தாண்டா இருக்கு. அதுக்காக குடும்பத்தை விட்டே ஒடியாந்துட்டேன்னு சொல்ற பாரு, அதை கேட்கும் போது உன் மேல எனக்கு எரிச்சலா இருக்கு. வேற என்னடா பண்ண சொல்ற? வேற என்ன பண்ண சொல்ற? நீ என்ன குழந்தையா? உனக்கு ஒண்ணும் தெரியாது சொல்லிக் கொடுக்கலாங்கிறதுக்கு. கொடுத்த வாங்குறவனுக்கு பொறுப்பா இருந்து பதில சொல்லாம, பெத்தவங்க பிறந்தவங்களுக்கும் தெரியாம ராத்திரியோட ராத்திரியா வீட்டை விட்டு ஒடியாந்து இருக்கிறியே, அது எவ்வளவு பெரிய குத்தம் தெரியுமா? ஒரு காரியத்துல ஈடுபடக்கூடாதா? ஈடுபட்டுட்டா உயிர் போனாலும் சரி, அதனால ஏற்படுற லாப நஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன் மனசு அப்படி? டேய் பாண்டியா, என் நிலைமையில யாரா இருந்தாலும் சரி, இப்ப நான் என்ன செய்துட்டு வந்திருக்கிறேனோ அதைத்தான் செய்துட்டு வந்திருப்பான். ஆமா, நீங்க பெரிய தீர்க்கதரிசி பாரு. நீங்க வகுத்து கொடுக்கிற பாதையத்தான் இந்த உலகமே பின்பற்ற போகுது. டேய், ஒருத்தன் அவனுக்கு என்ன, அவன் ஒரு பொறுப்புள்ள குடும்பஸ்தன், கௌரவமா தொழில் செய்து வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு பேர் எடுக்கிறதுக்கே அது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இல்லை. புண்ணியம் பண்ணவனுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். ஏண்டா ஏன் ஏன் சிரிக்கிற? பாண்டியா, ரொம்ப பேர் இப்படித்தான் நினைச்சுட்டு இருக்காங்க. நானும் ஒரு காலத்துல அப்படித்தான் நினைச்சுட்டு இருந்தேன். இங்க பாரு, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால ஒருத்தனுக்கு இருக்கிற சுதந்திரம், சந்தோஷம், நிம்மதி எல்லாமே கல்யாணம் ஆனதும் இருக்கிற இடம் தெரியாம மறைஞ்சு போயிடும். ஏண்டா பைத்தியக்காரனை போல பேசுற? இன்னும் கொஞ்ச நாள் குடும்பத்துல இருந்திருந்தேன்னா பைத்தியமே பிடிச்சிருக்குண்டா. இப்ப மட்டும் என்னடா பைத்தியக்காரனை விட மோசமா நடந்துகிட்டு இருக்கிறியே. இழுத்தன தெரியுமா? குடும்ப வாழ்க்கைங்கிறது புஸ்தக படிப்பு இல்லடா, அதை அனுபவிச்சு பார்த்தாதான் அதுல உள்ள சிரமம் தெரியும். மனுஷ செய்யற மிகப்பெரிய முட்டாள்தனம் குடும்ப வாழ்க்கையை ஏத்துக்கிறது தான். கரெக்ட், நீ சொல்றபடியே வச்சுக்கோ. குடும்ப பாரம் வேண்டாம்னு உதறி விட்டுட்டு வந்துட்டேன். அடுத்து என்ன செய்ய போற? என்னடா செய்ய போற? நாட்டுக்காக ஏதாவது தியாகம் செய்ய போறியா? ஐயோ நம்ம மக்கள்லாம் இப்படி இருக்காங்களேன்னு புத்தனை போல போதனை செய்ய போறியா? இவன் ஒருத்தன் நான் வீட்டை பத்தியே கவலைப்படலைங்கிறேன், நாட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறான். பின்ன உன்னுடைய வாழ்க்கை லட்சியம் தான் என்ன? லட்சியமாவது வெங்காயமாவது போட. எதுக்குமே பயன்படாத மனுஷன் பூமிக்கு பாரமா ஏண்டா இருக்கணும்? சொல்றவனுக்கு எல்லாம் சுலபம் தாண்டா, மூட்டை தூக்குறவனுக்கு தான் தெரியும் முதுகு வலி. ஆஹா, இந்த 52 கோடி மக்களுக்கு வராத கஷ்டமும் நஷ்டமும் ஓன் ஒருத்தனை தாண்டா தேடி வந்திருக்கு. நீ எல்லாம் பைத்தியக்கார விடுதியில் இருக்க வேண்டியவன். போடா, பேசாம ஊரை பார்க்க போய் சேரு போ. ஊருக்கா? மறுபடியுமா? அதை தவிர வேற ஏதாவது சொல்லு. சந்திரமோகன், நீ தனிக்கட்டை இல்லடா, தன்னிச்சையா சுத்துறதுக்கு. பொறுப்புள்ள ஒரு குடும்பஸ்தன், பொறுப்பாவது மண்ணாங்கட்டியாவது. ஏண்டா நீ சுய புத்தியோட தான் பேசுறியா? அட பாவி பயல, ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? ஒரு குடும்ப பொறுப்புள்ளவன் நடந்துக்கிற முறையாடாது. மனுஷன் நல்லா வர்றதுக்கு பந்தயம் போடணுமே தவிர கெட்டு போறதுக்கு பந்தயம் போடக்கூடாதுரா. நீ ஒழுங்கா முறையா வீடு போய் சேரல, உன்னை கட்டி வச்சு போலீஸ் மூலமா கொண்டு போய் சேர்த்துருவேன். இல்ல
பழகின தோஷத்துக்கு நானாவது உன்னை கொண்டு போய் ஊர்ல விட்டுட்டு வந்துடுறேன். ட்ரெஸ் மாத்திக்கிட்டு படுறா, காலையில ஊருக்கு போய் சேரலாம். பாபா சந்திரமோகன், எந்திரிப்பா, மணி 8 போகுது. ஏய் சந்திரா, ஊருக்கு போக வேண்டாமா? எங்கடா? ஆஹா, ஐயாவை ஆள் வந்து எடுப்பணுமா? ஏய் சந்திரா, எந்திரி எந்திரி. சந்திரா, 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 எங்க போயிருப்பான்? கிறுக்கு பைய மறுபடியும் எங்கேயாவது ஓடி போயிட்டாரா? இல்ல